அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா? கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலேயே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான் ஐயா. ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேருமே அவசியம் வரணும். ஆஹா, மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறானே ஐயா. பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலாக ஃபோனில் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டானே ஐயா. இதில் கல்யாணத்துக்கு வேற வரணுமா? பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான், இங்கே காப்பியை சாப்பிட்டான். நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான் ஐயா. நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இவன் எதுக்காக இந்த பொண்ணை பார்த்தான், எனக்கு ஃபோட்டோவை அனுப்புனான், பொண்ணு வீட்டுக்கும் போக சொல்லி வரேன்னு வேற சொன்னானே ஐயா நம்பிக்கையா. கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுத்தறுத்துட்டான் ஐயா. சேது, ஃபீல் பண்ணாமல் காஃபியை குடி, ஆறுது பாரு. காஃபி ஆறுனா என்ன ஐயா? என் மனசு ஆறலையே ஐயா. கண்ணுக்கழகா பொண்ணு போட்டோவை காட்டி வர சொல்லிட்டு கடைசியில் காப்பியை கையில் கொடுத்துட்டான் ஐயா. நாம் என்னதான் முடிவு பண்ணாலும் மேலே ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் முடிவு பண்ணணும். உங்கள் பொண்ணு இவருக்கு இல்லைன்னு அவன் எப்போவோ முடிவு பண்ணிட்டான். அதுதான் அந்த அரை மணி நேரத்தில் தட்டிட்டு போயிடுச்சு. அவன் எங்கேயா முடிவு பண்ணான்? நீ தான் அரை மணி நேரம் லேட்டாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிட்டியா. சேது, வாங்க போகலாம். A few moments later. என்ன சேது, நான் ஆட்டோ பிடிச்சி கிளம்பட்டுமா? ஏய்யா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்னது மனசாட்சியா? அன்னைக்கு என்னடானா பொறுமையாக சோறு சாப்பிட்டேன்னு சொன்னேன், பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்டேன். இன்னைக்கு என்னடானா நெய் தோசை சாப்பிட்டுட்டு வந்த, பொண்ணே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. விடு சேது, 30 நிமிஷத்தில் லேட் ஆனதை பற்றி ஃபீல் பண்ணுறியே, 3 செகண்டில் பொண்ணு மிஸ் ஆனதெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, ஏன் ஃபீல் பண்ணுற? நீ மட்டும் அந்த நெய் தோசையை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கே கிடைச்சிருப்பா கல்யாணம். காலையில் டிஃபன் ரொம்ப முக்கியம் சேது, அதான். ஆஹா, அன்னைக்கு சோறு, இன்னைக்கு தோசை, நாளைக்கு எதுவும் தெரியலையே ஐயா. The next day. மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி நாளையோடு நம்ம டைம் முடிய போகுது ஐயா. ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னைக்கு ஏதாவது நமக்கு மேட்சாக கிடைக்குதான்னு. 6 hours later. சேதுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சொல்லு சேது, நாளையோட உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது, அடுத்து புதுசாக பண்ண போறியா? இல்லை கல்யாணம், ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, கடைசி நாளில் உனக்கு லக் அடிச்சிருக்கு. ஐடி நம்பர் சொல்லு, நான் பார்க்குறேன். A few moments later. பொண்ணை பார்த்துட்டேன், அவங்களோட செல் நம்பர் ஒர்க் ஆகலை, இன்னையோட அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் முடியுது. ஆஹா, முடிகிற நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கா? ஆமாம் கல்யாணம், பொண்ணோட அட்ரஸ் தரேன், நீ போய் பாரு. என்னோட டைம் நாளைக்கு முடியுது, அந்த பொண்ணோட டைம் இன்னைக்கு முடியுது. கடைசி நேரத்தில் 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், நான் வரணுமா? வேண்டவே வேண்டாம்ப்பா, நானே போய் நீ அனுப்புனதா சொல்லி பொண்ணு வீட்டில் பேசி எல்லாம் முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், போதுமா? பெஸ்ட் ஆஃப் லக் சேது. தேங்க்யூ. The next day. அப்பாடா, ஒரு வழியாக பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் எப்படி கூப்பிட்றது? காலிங் பெல்லும் அடிக்கக்கூடாது, கதவையும் தட்டக்கூடாது, ஏன்னா 2மே சரி வரல. அப்போது ஹலோன்னு கூப்பிட்டுடலாம். ஆமாம், ஹலோ. ஆஹா, ஒரே சத்தத்தில் கதவு திறந்துருக்குது. யார் நீங்கள்? என் பேர் சேது. என்னது பேரை சொன்னது இவ்வளோ யோசிக்கிறாரு? உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை, அதான் நேர்லேயே வந்துட்டேன். உள்ளே வாங்க. ஆமாம், எதுக்காக வந்தீங்க? ஆஹா, கேட்டாரே ஒரு கேள்வி. நம்ம தப்பு தான். மேட்ரிமோனி கல்யாணம் அனுப்பி வச்சார். என்னது மனுஷன் மறுபடியும் யோசிக்கிறாரு? கல்யாணம் உங்களை ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்காரு. நேற்று தான் கல்யாணத்துக்கிட்ட விசாரித்தேன். பொண்ணை பற்றி விசாரிச்சிங்களா? ஓ, விசாரிச்சேனே.
நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார். கல்யாணம் உண்மையை தான் சொல்லி இருக்காரு. அதனால தான் பிடிச்சி போய் நேர்லேயே வந்துட்டேன். பொண்ணை பார்க்கலாமா? ஓ, நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, பொண்ணு பார்க்க தான் கல்யாணம் என்ன அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், பொண்ணு பார்க்கத்தான் கல்யாணம் உங்களை அனுப்பினாரா? ஏங்க, பொண்ணு பார்க்க தாங்க வந்திருக்கேன். வேறு எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன்? அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருப்பான். என்னது, திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு. ஏங்க, மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருந்தா பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வரத்தான் செய்வாங்க. நான் என் பொண்ணோட ப்ரொஃபைலை எப்போவோ டெலீட் பண்ண சொல்லிட்டேனே. ஆஹா, என்னடா வில்லங்க எதுவும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சே. ஆமாம், எதுக்குங்க டெலீட் பண்ண சொன்னீங்க? பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக தானே இருக்குது. பொண்ணு அடக்கமானவன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். என்னங்க இது, அடக்கமான பொண்ணு தானே எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் நானும் வந்தேன். அறிவு கட்டவனே, என் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்து நிஜமாவே அடக்கமாயிட்டாடா. என்னது, பொண்ணே செத்துருச்சா? இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.